திருப்பலியை நன்றி திருப்பலியாக குரியன் இக்னேஷ் சுஷில் குடும்பத்தினர், சின்னப்பெண் ரெஜினா குடும்பத்தினர், போஸ்கோ ஸ்டெல்லா குடும்பத்தினர், மேலும் ஜெயா தாமஸ் குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கிறார்கள். சிறப்பாக இவர்களுக்காகவும் ஒப்புக் கொடுப்போம். மேலும் இந்த திருப்பலியானது ஆண்மலை பாட்சிக்காக PK குரியச்சன், CM ஜானி, மேரி ஜானி, ஜஸ்தூஸ் 30வது நாள், CF சாந்தகுமார், லூது மேரி, ஜோஸ்பின் ஃபிலோமினா சேவியர், ஜோக்கிம் ஆந்தனி சேவியர், பீட்டர் மச்சோடோ, லூதுசாமி வாஸ், ஜெசிதா வாஸ் ஆகியோருடைய ஆண்மலை பாட்சிக்காகவும் இத்திருப்பலியை ஒப்புக் கொடுத்து நாம் வேண்டுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமானவர்களே, இந்தியாவின் அப்போஸ்தலரும் நம்முடைய சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தினுடைய பாதுகாவலருமான புனித தோமையாருடைய பெருவிழா. புனித தோமையார் வழியாக தான் கிறிஸ்துவும் வந்தது, இந்தியாவிற்குள்ளாக கிறிஸ்துவும் வந்தார். ஆக அவர் வழியாக தான் இன்றைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவம், கிறிஸ்துவர்கள், கிறிஸ்துவ குடும்பங்கள் இயேசுவின் சீடர்கள் என்ற சொல்லுக்கு சொந்தக்காரர்களாக அவருடைய வாரிசுகளாக நாம் மாறியது புனித தோமையாருடைய வருகைதான். மிகப்பெரிய சரித்திர நாயகனுடைய விழா நாளில் அந்த சரித்திர நாயகன் சாதாரணமாக தொடங்கிய வாழ்வு அசாதாரணமாக மாறியது போல நம்முடைய வாழ்வும் சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் இயேசுவை இறுக பிடித்து கொண்டு வாழ்கின்ற போது அது அசாதாரணமாக மாறும் என்ற சிந்தனையோடு புனித தோமையாருடைய பெருவிழாவினுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் கேட்போம், ஜெபிப்போம். ஆண்டவர் குகந்த விதத்தில் இந்த நாளில் ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க தடைகளாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களுக்காக மனமருந்தி மன்னிப்பை நாம் கேட்டு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நமது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் அந்த ஆண்டவன் மன்னித்து நம்ம எப்பொழுதும் அவருடைய முடிவில்லாத வாழ்வுக்கு இறைவன் அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். ஆண்டவரே
இறைவன் மகனே நீர், உலகின் பாவம் போக்குபவரே, நீர் மீது இரங்குமே. உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருளே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரும் மீது இரங்குமே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவரே. ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் நாட்டிற்கு நற்செய்தியை கொண்டு வந்த திருத்தூதரான புனித தோமாவின் விழாவை முன்னிட்டு நாங்கள் பெருமை கொள்ள அருள்வீராக. அவரது பரிந்துரையின் ஆற்றலால் நேர்மையான இதயத்தோடு உம்மை தேடுகின்ற அனைவரும் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் எனவும் கடவுள் எனவும் ஏற்ற அவர் திருவடிகள் சரணடைய செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பல் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். மண்ணுலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 52, இறைவார்த்தைகள் 7 முதல் 10 முடிய. நற்செய்தியை அறிவிக்கவும், நல்வாழ்வை பலப்படுத்தவும், நலம் தரும் செய்தியை உரைக்கவும், விடுதலையை பறைசாற்றவும், சீயோனை நோக்கி உன் கடவுள் அரசாளுகின்றார் என்று கூறவும், வருவோனின் பாதங்கள் மலைகள் மேல் எத்துணை அழகாய் இருக்கின்றன. இதோ உம் சாம காவலர் குரல் எழுப்புகின்றனர். அவர்கள் அக்களித்து ஒருங்கே ஆரவாரம் செய்கின்றனர். ஆண்டவர் சீயோனுக்கு திரும்பி வருவதை அவர்கள் தம் கண்களாலேயே காண்பர். எருசலேமின் பாழ் இடங்களே, ஒருங்கே ஆர்ப்பரித்து பாடுங்கள். ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார், எருசலேமுக்கு மீட்பு வழங்கியுள்ளார். பிற இனத்தார் அனைவரின் கண்களும் காண ஆண்டவர் தம் தூய புயத்தினை திறந்து காட்டியுள்ளார். மண்ணுலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். பல்லவி. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்கள் இனத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். பல்லவி. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. பல்லவி. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாக இருக்கின்றீர்கள். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதின திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2,
இறை வார்த்தைகள் 19-23 முடிய. சகோதர சகோதரிகளே, இனி நீங்கள் அந்நியர் அல்ல, வேற்று நாட்டினரும் அல்ல, இறைமக்கள் சமுதாயத்தின் உடன்குடிமக்கள், கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், திருத்தூதர்கள், இறைவாக்கினர்கள் ஆகியோர்களை கொண்டு அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவையே மூளைக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாக இருக்கின்றீர்கள். கிறிஸ்துவின் உறவில் கட்டடம் முழுவதும் இசைவாக பொருந்தி ஆண்டவருக்கென்று தூய கோவிலாய் வளர்ச்சி பெறுகிறது. நீங்களும் அவரோடு இணைந்து தூய ஆவி வழியாக கடவுளின் உறவிடமாக கட்டப்பட்டு வருகின்றீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 20 இறை வார்த்தைகள் 24 முதல் 29 முடிய. 12 ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம் ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம் அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டால் அன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்கள் பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விழாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நேரே என் ஆண்டவர், நேரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. திருத்தூதர்களை அடித்தளமாகவும் கிறிஸ்துவை மூளைகல்லாகவும் கொண்டுதான் கட்டி எழுப்பப்பட்ட கட்டடம்தான் கிறிஸ்துவம், கிறிஸ்துவர்கள் நீங்களும் நானுமாக. நற்செய்தி அறிவிப்பர் வேண்டிய மலரடிகள் எத்துணை அழகானவை என்று புனித பவுலடியார் சொல்லுவது போல நாம் இந்தியாவிற்கு நற்செய்தியை கொண்டு வந்த திருத்தூதர் புனித தோமையாருடைய திருவிழாவினுடைய வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். மிகப்பெரிய விழா, சரித்திரத்தின் விழா, சகாப்தத்தின் விழா, புதிய பாதையை நம்முடைய இந்தியாவிற்கு கொண்டு வந்த விழா. கிறிஸ்துவத்தை கொண்டு வந்ததும் அவரே, கிறிஸ்துவை கொண்டு வந்ததும் அவரே. ஆக இன்றைய நாள் விழாவுக்கான உண்மையில் நாம் மகிழ்வோடு, மனநிறைவோடு, பெருமிதத்தோடும் பெருமையோடு அகமகிழ்ந்து கொண்டாடதான் திரு அவை புனித தோமையாருடைய திருவிழாவை எடுத்து சிறப்பிக்க நம்மை, உங்களையும் என்னையும் அழைக்கிறது. ஆக புனித தோமையார் இல்லை என்றால், அல்லது புனித தோமையார் வரவில்லை என்றால் நிச்சயமாக இந்தியாவில் கிறிஸ்துவம் இல்லை. இதில் என்ன சிறப்பென்றால், இன்றைக்கே கிறிஸ்துவத்தினுடைய மிகப்பெரிய போராட்டச் சூழல் இருக்கின்ற போது
ஏறக்குறை 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய இந்தியாவின் சூழல் என்னவாக இருந்திருக்கும்? மிகப்பெரிய சவால்கள் நிறைந்த சூழல். அப்பொழுதெல்லாம் ஒரு கிறிஸ்துவத்தை அறியாத இந்த சூழ்நிலையில் இப்படி தோமையார் வருகிறார் என்றால் அந்த 12 நபர்களில் இவர் எவ்வளோ பெரிய ஒரு துணிச்சல் மிக்கவராக இருந்திருக்கலாம் என்றெல்லாம் சிந்திக்க தூண்டுகிறது. இப்படி தோமையாரை பற்றி நாம் சிந்திக்கின்ற போது 3 சிந்தனைகள், 3 அவருடைய பற்றிய அழகான குறிப்புகள் விவிலியத்தில் வருகின்றன. அதை மட்டும் நாம் சிந்திக்கலாம், அதையே நாம் வாழ்வாக்கலாம். 1 யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரத்தில் வரக்கூடிய அவர் பேசிய வார்த்தைகள், இப்படி தோமையார் பயன்படுத்திய பேசிய வார்த்தைகள். இயேசு சொல்வார், லாசர் இறந்து இருக்கிறார், அல்ல லாசர் நோயுற்று இருக்கிறார், ஆக அவரை நாம் சென்று நாம் சந்திப்போம், யூதாவுக்கு செல்வோம், எருசலேமுக்கு செல்வோம் என்று சொல்லுகிறார். எல்லோரும் பயப்படுறாங்க. ஏனால் எருசலேமுக்கு சென்றால் அங்கு மிகப்பெரிய சவால்கள் எதிர்கொண்டு இருக்கிறது, மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும் என்று அனைத்து சீடர்கள் பயந்த பிறகு இப்படி தோமையார் தான் அழகாக சொல்லுகிறார், வாருங்கள் அவரோடு செல்வம், அவரோடு மடிவோம். என்ன அருமையான வார்த்தை இல்லையா? அவரோடு செல்வம், இயேசுவோட செல்வம், இயேசுவோடு மடிவோம். லெட் அஸ் கோ வித் ஹிம் அண்ட் டை வித் ஹிம். வாழ்வோ சாவோ நம் தலைவன் இயேசுவோடு நாம் இருப்போம், அந்த இயேசுவுக்காக நாம் மரிப்போம் என்ற அவ்வளோ பெரிய அழகான அந்த தைரியத்தை, துணிச்சலை, அதனால தான் என்னவோ இந்தியாவிற்கு அவர் வருகை தந்தார் என்று கூட சிந்திக்க தோணுகிறது. மிகப்பெரிய த பிரேவ் பர்சனாலிட்டி, த கரேஜியஸ் பர்சனாலிட்டி. ஆக அன்புக்குரியவர்கள், இன்றைக்கு இப்படி தோமையார் கொடுக்கக்கூடிய முதல் சிந்தனை பாடம் சவால் துணிச்சல். பேசுவதற்கு துணிச்சல் தேவை, நீதியோடு வாழ்வதற்கு ஒரு துணிச்சல் தேவை, சரி என்று சொல்வதற்கு ஒரு துணிச்சல் தேவை, சரியாக குடும்பத்தை நடத்துவதற்கு ஒரு துணிச்சல் தேவை, ஒரு குடும்ப தலைவருக்கு துணிச்சல் தேவை, ஒரு குடும்ப தலைவிக்கு துணிச்சல் தேவை. அன்புக்குரிய, இன்றைக்கு சோர்வோட கவலையோட என்னடா வாழ்க்கை என்று சிந்தித்து கொண்டு வெறுப்போடு விரக்தியோடு பயத்தோடு பதற்றத்தோடு என்று வாழக்கூடிய பல பேர் மத்தியில், எத்தனையோ தற்கொலைகள் நடக்கக்கூடிய மத்தியில் இன்றைக்கு நாம் எல்லோருக்கும் ஒரு அழகான பாடத்தை இப்படி தோமையார் தருகிறார். துணிச்சலோடு நாம் பேசுவது, சரி என்று பட்டதை சொல்லுவது, இயேசுவை இதயத்தில் பிடித்து கொண்டு நெஞ்சில் வைத்து கொண்டு இதுதான் வாழ்க்கை, திஸ் இஸ் மை ஸ்டாண்ட், ஆப்ஷன் ஃபார் த ரைட் திங் என்று சொல்லக்கூடிய வாழக்கூடிய மனநிலையில் நீங்களும் நானும் வாழதான் அழைக்கப்படுகிறோம். ஆக அன்புக்குரியவர்களே, முடங்கி கிடந்தால் சிலந்தி கூட சிறைபிடிக்கும், எழுந்து நடந்தால்தான் எரிமலையும் வழிவகுக்கும் என்று சொல்வார்கள். ஆக இன்றைக்கு நாம் ஒருவேளை நம்பிக்கையில் முடங்கியிருக்கலாம், இதை செய்தால் இப்படி ஆகிவிடுமோ, அதை செய்தால் இப்படி ஆகிவிடுமோ என்று பல நேரங்களில் நம்முடைய குடும்ப சூழலில் கடந்த கால வாழ்க்கை, இந்த நிகழ்கால வாழ்க்கையில் கூட சில நேரங்கள் நாம் முயற்சி எடுக்காமல் கூட நம்முடைய குடும்ப வாழ்வு செல்லலாம். ஆக ஒரு வகையான தயக்கத்தோடு வாழ்கின்ற வாழ்வு இல்லாமல் இயேசு ஆண்டவரை நாம் நெஞ்சில் பதித்து கொண்டு இயேசுவுக்காக என்று வாழக்கூடிய அந்த துணிச்சல், அந்த தைரியம், அந்த மனநிலையில் வாழதான் தோமையாருடைய அழகான பாடம். இயேசுவுக்காக ஒரு கிறிஸ்துவனாக வாழ்ந்து காட்டுவதே மிகப்பெரிய ஒரு துணிச்சல். இயேசுவை நான் நம்புகிறேன், இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன், இயேசுவை பற்றி பேசுவேன் ஆக என்று சொல்லக்கூடிய மனநிலையில் வாழ்ந்து காட்டக்கூடிய மனிதர்களாய் மக்களாக வாழ முதல் சிந்தனை, இயேசுவோடு நாம் வாழ்வோம், இயேசுவோடு நாம் இறப்போம். இரண்டாவது, ஒரு அழகான சூழல், கடைசி ராவுணவு, த லாஸ்ட் சப்பர், த ஃபேர்வெல் ஸ்பீச் ஆஃப் ஜீசஸ். என்ன நடக்கிறது? ஆண்டவர் நிறைய சொல்லுகிறார். அதில் ஒரு அழகான பாத்திரம், கதாபாத்திரம், ஒரு சூழல் தான், நான் உங்களை அழைத்து செல்வேன், ஆகவே நான் போய் உங்களுக்காக ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து உங்களை அழைத்து செல்வேன், நான் போகும் இடமானது உங்களுக்கு தெரியும் என்று சொல்லப்படுகிறது. யாருமே எதுவுமே பேசலை, எங்கே எது எதை பற்றி சொல்லுகிறார் என்று தெரியாத சூழ்நிலையில் தோமையார் தான் வாய் திறந்து பதில் சொல்லுகிறார். கேள்வியாக கேட்கிறார், ஆண்டவா நீங்கள் எங்கே போகிறீங்கன்னே தெரியாது, அப்புறம் எப்படி நீங்கள் போகுவதற்கான இடம் எங்களுக்கு எப்படி தெரியும் என்று. அப்பொழுதுதான் அழகான பதில் இயேசு சொல்கிறார். இப்படி தோமையாருடைய கேள்வியில்தான் இயேசு யார் என்பதை மீண்டுமாக அவர் வெளிப்படுத்துகிறார். நானே வழியும் உண்மையும் வாழ்வும். யோவான் நற்செய்தி 14 ஐ ஆம் த வே, ஐ ஆம் த ட்ரூத், ஐ ஆம் த லைஃப். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையினுடைய சத்தியத்தை பெறுவதற்கு தோமையார் மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கிறார். எதுதான் நம்முடைய வழி, எதுதான் வாழ்வு, எதுதான் உண்மை என்ற அந்த மெய்ப்பொருள் காண்பதற்கு தோமையார் தான் வழி நின்று உதவி செய்கிறார். இயேசுதான் வழி, இயேசுதான் உண்மை, இயேசுதான் வாழ்வு என்கின்ற பதிலை இயேசு பதில் சொல்கிறார். ஆக அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இதுதான் வழி, இயேசுவின் வழிதான் நின்று நாம் வாழ்வது.
இயேசுதான் உண்மை, மற்ற அத்தனை போலித்தனமானது பொய்யானது. வாழ்க்கையில் அந்த இயேசு உண்மையை நோக்கி நாம் பயணிக்க, அவர்தான் வாழ்வென்று நாம் வாழ்ந்து காட்ட அனுபவிக்க புனித தோமையார் நமக்கு மாபெரும் உதவியாக மாறுகிறார். மூன்றாவது இறுதியாக எனக்கு ரொம்ப அழகாக பிடித்தவை, அடிக்கடி நான் சொல்லக்கூடிய அற்புதமான த ஃபெய்த் ஸ்டேட்மெண்ட் என்று சொல்ல, விசுவாசத்தின் அறிக்கை. இல்லை என்ற நாளுடைய நற்செய்தி நாம் வாசிக்க கேட்டோம். யோவானுடைய நற்செய்தியில் வரக்கூடிய 20வது பகுதி. ஆக அந்த இடத்தில் இயேசு உயிர்த்த ஆண்டவருடைய அந்த விரலையெல்லாம் பார்த்து, விழாவையெல்லாம் பார்த்து புனித தோமையார் சொல்லுவார், மை லார்ட் அண்ட் மை காட், என் ஆண்டவரே என் கடவுள். சாதாரண வாக்கியம் அல்ல. எது உண்மை, யாருங்க யார் மெஸ்ஸியா, யார்தான் கடவுள், யார்தான் உண்மையான கடவுள், யாரை நோக்கி தான் நாம் பயணிப்பது என்று அங்கலாய்ப்போடு, ஆதங்கத்தோடு, குழப்பத்தோடு, ஏக்கத்தோடு, எண்ணங்களோடு அந்த ஒரு சூழ்நிலையில் தான் புனித தோமையார் அழகாக வெளிப்படுத்துகிறார். மை லார்ட் அண்ட் மை காட், என் ஆண்டவரே என் கடவுளை என்று கதியாய் சரணாகதியாகி, இயேசுதான் ஆண்டவர், இயேசுதான் கடவுள், அவருக்காக என்று அதன் மூலமாக தான் இந்தியாவுக்கு கிறிஸ்துவத்தை கொண்டு வந்தவர். ஆக அன்புக்குரியவர்களே, நம் ஆண்டவர் இயேசுதான் உண்மையான கடவுள் என்றால் அவரிடத்தில் கதியும் சரணாகதியுமாகி அந்த இயேசுவின் உண்மையை நோக்கி பயணிக்கக்கூடிய மனிதர்களாய் மக்களாக வாழ தோமையாருடைய அழகான விழா நமக்கு ஒரு சிந்தனை. 3 சிந்தனைகளிலேயே ஒன்று, அவரோடு செல்வோம், அவரோடு கோ வித் ஹிம் அண்ட் டை வித் ஹிம். இயேசுதான் உண்மையான வழியும் உண்மையும் வாழ்வும், என் ஆண்டவரே என் கடவுளை என்று விசுவாசத்தை நாம் அறிக்கையிட்டு வாழ்ந்து காட்டும் தோமையார் பெருவிழாவுடைய அருளும் ஆசிரும் இறைவனோடு இணைந்த வாழ்வு இனிமையான வாழ்வாக மாறட்டும். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்து நிற்போம். விசுவாச பிரமாணம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இருந்தோடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இருந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமேன். அமர்வோம். காணிக்க பாடலை பாடுவோம். பயணமான இந்த அன்புமிக்க சகோதர சகோதரர்களை நாம் எல்லோரும் இணைந்து இப்படி தோமையாருடைய பெருவிழா நாளில் நம்முடைய விசுவாசத்தை புதுப்பித்துக் கொண்டு, என் ஆண்டவரே
என் கடவுளை என்ற அந்த கடவுளை மெய்யான கடவுளுடைய கதியாக சரணாகதியாக நம்முடைய வாழ்வெல்லாம் கிறிஸ்துவத்தில் சான்று பகரக்கூடிய வாழ்வாக மாற ஒப்பு கொடுக்கக்கூடிய புனிதமான இந்த திருப்பலி எல்லாம் அல்லது தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையினின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, உமக்குரிய பணியை நாங்கள் புரிகின்றோம். திருத்தூதரான புனித தோமாவுடைய நம்பிக்கையின் அறிக்கையை போற்றி உமக்கு புகழ்ச்சி பலி செலுத்தும் நாங்கள் உமது கொடைகளை எங்களில் பாதுகாக்குமை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் முல்லையெல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் வாழுமாயராக நீர் வழியும் உண்மையும் வாழ்வுமான இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி அறிவிக்கும் திருத்தூதரான புனித தோமாவை எங்கள் தாய் நாட்டிற்கு நீர் அனுப்பினே. தூய ஆவியாரின் ஆற்றலால் கண்ணால் காணாமலேயே உம்மில் நம்பிக்கை கொள்வோரின் பேறு பெற்ற நிலையை நாங்கள் கண்டுணர செய்கின்றோம். ஆகவே இன்றும் என்றென்றும் வானகத் தூதர்களின் படைகளோடு இணைந்து முழு இதயத்தோடு நாங்கள் பாடி உமக்கு குரல் எழுப்பி ஒரே குரலாய் பாடுவதா. மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கெல்லாம் ஒற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகள் எல்லாம் தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மார்பனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றியை செலுத்தி அதை விட்டு தமது சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தமது சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மாலை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை மக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று மக்கள் ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்றை சேர்க்க வேண்டுமென நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவா, உலகெங்கும் பரவிருக்கும் அத்திரு அவையை நினைவு கூர்தலும் சிறப்பாக எங்கள் தாய் திரு அவையை வழிநடத்தக்கூடிய திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர், எல்லா திருநிலையாக அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்யலும் சிறப்பாக ஆண்டவர் புனித தோமையாருடைய பெருவிழா எங்கள் கிறிஸ்துவத்தின் திருவிழா. உமை அறிந்து கொள்ள, உமை புரிந்து கொள்ள நீதான் மெய்யான மெய்யும் கடவுளுமாக இருக்கிற என்பதை அற்புதமாக தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கையிட்டேன். ஆண்டவரை என் கடவுளை என்று அந்த விசுவாச அறிக்கையில் துணிச்சலோடு எங்கள் குடும்ப வாழ்வு நாள்தோறும் பறைசாற்றுகின்ற நற்செய்தியை பறைசாற்றுகின்ற வாழ்வாக, நம்பிக்கை நிறைந்த வாழ்வாக அமைய அருள் புரியும். இந்நாளில் தங்களுடைய பிறந்த நாள், திருமண நாளெல்லாம் கொண்டாடுபவர்களை ஆசீர்வதியும். சிறப்பு கருத்துக்களை முன்வைத்து சுபிப்பவர்கள் நன்றி ரீதியாக திருப்பலியை ஒப்புக் கொடுக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதியும். ஆண்மலை பாட்சிக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்ட அனைத்து ஆத்துமாக்கள் மேலும் அளவு கடந்த உடைய இரக்கத்துண்டு முடிவில்லாத மோட்ச பாக்கிய தரும்படியாக உம்மை வேண்டுகின்றோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளிநூல் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித தோமா, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் வரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. அவரோடு செல்வம், அவரோடு மடிவம், என்ன தெளிவு, என்ன தைரியம், என்ன துணிச்சல். என் ஆண்டவரே என் கடவுள் என்று தன் விசுவாசத்தை அறிக்கையிட்டு உறுதி வரை அதை பற்றி கொண்டு வாழ்ந்து தோமையாருடைய விழா நாளில் ஒப்பு கொடுத்து நாம் சுபிப்போம். இறைவனை போற்றி புகழ்ந்து வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கெல்லாம் மொழிந்தேன். எங்களது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் ஆண்டவரை நீர் பாராமல் உம்முடைய திரு அவையை நம்பிக்கை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்துள்ள திருவளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்னாலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உயிர்த்த ஆண்டவர் தரக்கூடிய அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே,
எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நானே வழியும் உண்மையும் வாழ்வும். தோமையார் கேள்விக்கு இயேசு சொன்ன அழகான பதில், என் ஆண்டவரே என் கடவுளை என்று உயிர்த்த இயேசுவை கண்டு தன் விசுவாசத்தை அறிக்கையிட்டு இறுதி வரை உறுதியாக இயேசுவுக்காய் என்று வாழ்ந்த தோமையாருடைய விழா நாளில் அதே உயிர்த்த ஆண்டவர் நம் எல்லாரையும் தேடி வரக்கூடிய தெய்வத்தின் திருவிருந்திற்கு அழைக்கப்பட்ட நம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென்.
நாளில் பிறந்த நாள் திருமண நாளெல்லாம் கொண்டாடுபவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். வெகு சிறப்பாக இன்றைக்கி புனித தோமையாருடைய திருவிழாவுடைய சிறப்பான வாழ்த்துக்கள். கரவொலி எழுப்பி உற்சாகத்தோடு தோமையாருடைய திருவிழாவுடைய மகிமை நாம் பெறுவோம். நாம் எல்லோரும் கூடுதலாக தோமையாருடைய வாரிசுக்களாக நாம் வாழ்ந்து கொட்டும் நாம் பெற்ற நற்செய்தியை நம்முடைய அடுத்த தலைமுறையிற்கு கொடுத்து விட்டு செல்வோம் என்று உங்களை அன்போடு வாழ்த்துக்கிட்டேன். இன்றைக்கு நம்முடைய சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தினுடைய பாதுகாவலரும் புனித தோமையார் தான். ஆகவே நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய பேராயர், அனைத்து குருக்கள், அருட்சகோரிகள், இறை மக்கள் எல்லோருக்காகவும் ஜெபிப்போம். இன்றைக்கு நம்முடைய கத்தோலிக்க பள்ளிகளெல்லாம் விடுமுறை விடுக்கப்படுகிறது. கடந்த ஓராண்டு 2 ஆண்டாக தான் இதை தொடங்கி இருக்கின்றோம். சென்னை மயிலை எஜுகேஷன் சொசைட்டி இயங்கக்கூடிய பல பள்ளிகள் இருக்கிறது. நம்முடைய பள்ளி விடுமுறை காரணம் புனித தோமையாருடைய இந்த விசுவாசம் கொண்டாடப்பட வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து இறைவனுடைய அருள் ஆசிப்படி தோமையார் வழியாக வழி நடத்தப்படுவதாக எழுத நிற்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் ஜெபிப்போம். ஜெபிப்போமாக. இறைவா, உம்முடைய ஒரே திருமகனின் திருவுடலை இவ்வருள் அடையாளத்தில் உண்மையாகவே உட்கொண்டுள்ளோம். அதனால் திருத்தூதரான புனித தோமாவுடன் கிறிஸ்துவை எங்கள் ஆண்டவர் எனவும் எங்கள் கடவுள் எனவும் அவர் நம்பிக்கையில் கண்டு உணரவும் அவரை எங்கள் செயல்களாலும் எங்கள் வாழ்க்கையாலும் அறிவிக்கவும் அருள் புரிவீராக. என்றென்றும் ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தோமையார் பெருவிழா நாளில் சிறப்பாசிர் பெற தலை வணங்கி வேண்டுவோம். திருத்தூதரை அடித்தளமாக கொண்டு உறுதியாய் நிலைத்து நிற்க உங்களுக்கு அருளிய தந்தையாகிய கடவுள் திருத்தூதரான புனித தோமாவின் மாட்சிக்குரிய பேரு பயன்களில் உங்களுக்கு கனிவுடன் ஆசிரை வழங்குவாராக. மிகச்சிறந்த பாதுகாவலின் உதவி உங்களுக்கு அளித்த திரு மகனாகிய கடவுள் நீங்கள் நிலையான வீட்டை அடையும் வரை உங்கள் உள்ளங்களை ஒளிர்வித்து உங்களை வழி நடத்துவாராக. உண்மையின் நிறைவுக்கு எல்லாரையும் அழைத்து செல்லும் தூய ஆவியாராகிய கடவுள் வழியும் உண்மையும் வாழ்வுமான இயேசுவிடம் நம் மக்கள் அனைவரையும் கொண்டு போய் சேர்ப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் ஆண்டவரே, என் கடவுளே என்று விசுவாசத்தை அறிக்கையிட்டு வாழ்ந்து காட்டக்கூடிய குடும்பங்களாய் வாழ்ந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேற்று. அனைவரும் 2 நிமிடங்கள் மட்டும் 2-3 நிமிடங்கள் அமர்ந்து கொள்ள உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். 2-3 நிமிடங்கள். இன்றைய நாளின் புனிதராம் இந்தியாவின் திரு தூதரும் இயேசுவின் சீடரும் ஆகிய புனித தோமாவின் திருப்பெருவிழாவின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நாள் நம் பங்கையும் நம் பங்கு மக்களையும் விசுவாச பாதையில் அழைத்து செல்கின்ற புனித தோமையாரின் பெயரை தாங்கியிருக்கின்ற நம் பாசமிகு பங்கு தந்தை அருட்தந்தை தாமஸ் இளங்கோ அவர்களுக்கு நம் பங்கு பேரவை, அன்பியங்கள், பக்த சபைகள், அருட்தந்தையர்கள், அருட்கண்ணியர்கள், பங்கு இறை மக்கள் உங்கள் அனைவரின் சார்பாக பலத்த கரவொலி எழுப்பி தந்தைக்கு நம் அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்துகிறோம். ஹாப்பி ஃபீஸ்ட் டே ஃபாதர். நம் அனைவரின் சார்பாக இப்பொழுது நம் பங்கு பேரவையின் துணைத் தலைவர் திரு பெனிஸ்டன் அவர்கள் நமது பாசமிகு பங்கு தந்தைக்கு பொன்னாடை அணிவிக்க அன்போடு அழைக்கிறேன். அவரோடு இணைந்து பங்கு பேரவையின் செயலர் மற்றும் இணைச் செயலர் திரு வின்சென்ட் அவர்களையும் மலர் சென்று அளித்து வாழ்த்து அன்போடு அழைக்கிறேன். அனைத்து அன்பிய ஒருங்கிணைப்பு குழு சார்பாக நம் தலைவர் திரு சின்னப்பன் அவர்களும் திரு அன்வான் அவர்களும் தந்தையை பொன்னாடை அணிவித்து கௌரவிக்க அழைக்கின்றோம்.
இறுதியாக தந்தையை குறித்து ஒரு சில வார்த்தைகள் கூறி வாழ்த்துரை வழங்குவதற்காக பங்கு பேரவையின் செயற்குழு உறுப்பினர் திரு அலெக்சாண்டர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நன்றி. சரித்திர நாயகன் புனித தோமா அவர்களின் பெயரை தாங்கியிருக்கும் அருட்பணி தாமஸ் இளங்கோ அவர்களுக்கு என்னுடைய மனமான வணக்கமும் வாழ்த்துக்களும் பிரேயரும். முதல்ல பங்கு தந்தையா உதவி பங்கு தந்தையா அங்கே வந்தபோது நானும் அவரும் தனித்து நிறைய பேசுவோம். ஃபோன் பண்ணி கேட்பேன், ஃபாதர் இன்றைக்கி யார் பூசை வைக்கிறாங்கன்னு. ஏன், என்ன விஷயம்? இல்லை, நீங்கள் பிரசங்கம் பண்ணாதான் எனக்கு கேட்ட மாதிரி இருக்குது, பூசை பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவேன். அதை நினைவு கூறுகிறேன். தந்தை அவர்கள் சொன்னது போல ஒரு கரேஜியஸ் பர்சனாலிட்டி என்று தான் சொல்ல வேண்டும். அவருடைய ஒவ்வொரு விளக்கங்களும் வாசகங்களை அதை உச்சரிக்கின்ற தன்மையும் எனக்கு எவ்வளவோ ஞானதேச கிளாஸில் நிறைய மந்திரங்கள்லாம் படித்தேன், அதெல்லாம் எனக்கு ஞாபகத்தில் இல்லை. ஒரே ஒரு வார்த்தை எங்கள் பாட்டி நடுப்பூசியில் சொல்லுவாங்க, ஒரு வார்த்தை, என் ஆண்டவரே என் தேவனேன்னு எழுந்தேற்ற நேரத்தில். அன்னைக்கு சொன்ன ஜெபம் இன்றைக்கும் என் மனசில், அதை தவிர வேறு ஜெபமே வரமாட்டேங்குது. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் ப்ரேயர், என் ஆண்டவரே என் தேவனே. அதற்கு சொந்தக்காரராக அந்த ஆண்டவரையும் அந்த தேவனையும் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நீங்கள் வழங்கி கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் சொல்லிக் கொள்ளுகிறேன். கடம்பத்தூரில் 21ஆம் தேதி, இங்கே நம்ம 13ஆம் தேதி அன்னை பாத்திமா விழா கொண்டாடுவதை போல கடம்பத்தூரில் சாதாரண ஒரு கோவிலாக இருந்ததை திருத்தலமாக மாற்றியவர் அருட்தந்தை அவர்கள்தான். இல்லை, இவர்தான் அதை திருத்தலமாக மாற்றியிருக்கிறார். ஒவ்வொரு மாதமும் 21ஆம் தேதி நாங்கள் போவோம், அங்கே ஜெப வழிபாடு நடத்துவோம். கிராமங்கள் தோறும் ஒரு நற்செய்தி கமிஷனில் இருக்கும் பொழுது, அருட்சுடரில் இருக்கும் பொழுது கிராமங்கள் தோறும் என்னை அழைத்து சென்றிருக்கிறார். கிராமங்களிலே நற்செய்தி சொல்லியிருக்கிறோம். அந்த அனுபவமும் எல்லாமும் சேர்ந்து மொத்தமாக கடவுளுடைய ஆசீர்வாதம் தந்தை அவர்கள் மூலமாக நமக்கு ஒவ்வொரு நாளும் கிடைத்து கொண்டு இருப்பது நாம் பெற்ற வரம் என்று நினைக்கிறேன். ஆகவே இந்த நாளிலே தந்தை அவர்கள் நல்ல உடல் நலத்தோடும் ஆண்டவருடைய அருளோடும் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்துறை வழங்கிய திரு அலெக்சாண்டர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை சொல்லி தோமையாரை போல அவரது இறைப்பணி சிறக்க அவரை வாழ்த்துவோம், ஜெபிப்போம். மீண்டும் ஒரு முறை கரவொலி எழுப்பி அருள் தந்தைக்கு திருநாம விழாவின் வாழ்த்துக்களை நாம் தெரிவிப்போம். மேலும் திருப்பலியின் இறுதியில் காஃபியும் வடையுமானது தயாராக இருக்கின்றது. அனைவரும் அருந்தி பெற்றுக்கொண்டு செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. வெரி குட், சிம்பிள் அண்ட் ஸ்வீட். ஆமாம், ரொம்ப இல்லாமல் ஒரு அழகாக இருந்தது. மிகுந்த மகிழ்ச்சி. எழுந்து நிற்போம், இறுதி பாடலை பாடுவோம். முடித்தவுடன் காஃபியும் நம் வடையும் சாப்பிட்டுவிட்டு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு நாம் செல்வோம். இறுதி பாடல். நீரே என்
தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக பெனிஸ்டன் செயலர் ராஜேஷ் மற்றும் இணைச் செயலர் வின்சென்ட் அவளுக்கும் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். கடவுள் எல்லாரும் ஆசீர்வதிக்கட்டும். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே மகிமை, மரியே வாழ்க. மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். வாங்க காஃபி சாப்பிடலாம்.